திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ கேட்டை நட்சத்திரத்துக்குள்ளான பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தினுடைய பலன்கள், தசாபுத்தி பலன்கள், அடுத்தது பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம். கேட்டை புதனுடைய நட்சத்திரம், விருச்சிக ராசியில் 4 பாதங்களையும் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல் புதன் அப்படின்னு சொன்னாலே இளமை, அழகு, திறமை, மற்றவர்களை யூகிக்கக்கூடிய தன்மை, சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட நுணுக்கமான விஷயத்தை கூட கண்டுபிடித்து அதில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம். இது வந்து புதனுடைய தன்மை இயற்கையாக. அதே போல் இதனுடைய அதி தேவதை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திரன். இது வந்து சந்திரனுடைய கர்மாவை வாங்கின ஒரு நட்சத்திரம். அப்போது பொதுவாக இந்திரன் ஆயுதத்தால் அழகுன்னு அர்த்தம். அப்போது இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள், மருத்துவம் சார்ந்த துறைகள், இரும்பு சார்ந்த துறைகள், லேப் சார்ந்த துறைகள், கண்டுபிடிக்கக்கூடிய புதிய புதிய ஆராய்ச்சி மையங்கள், ஆராய்ச்சி துறைகள், இதெல்லாமே இவர்களுக்கு ஒத்துப்போகும். சிறு வயதிலேயே சொந்த தொழில் பண்ணி பணம் ஈட்டக்கூடிய திறமையும் பணம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. ஸ்கூல் நடத்துறது, காலேஜஸ் நடத்துறது, ஃபினான்ஸ், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு அத்துப்படி. அதே போல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலாக நடத்துவாங்க இல்லைங்களா, இதெல்லாமே கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதனாக இருக்கிறதுனால இந்த புதன் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதே போல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியில் சந்திரன் நீசம் பெறுகிறார், விருச்சிகத்தில் நீசம் பெறுகிறார். கால புருஷனுக்கு 8வது வீடுங்கிறது விருச்சிகம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைபொருள், உயில் சொத்து. அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் துரதிர்ஷ்டங்கள், ஆயுள் பலம், கண்டங்கள், இதெல்லாமே இந்த ராசிக்குள்ளே உண்டு. அப்போது அந்த இடத்துல உங்களுடைய சந்திரன் நீசமாகும் பொழுது இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், பணம் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து இந்த விருச்சிக ராசி இயற்கையாக அங்கே சந்திரன் நீசமாகிறதுனால எந்த விஷயத்தை எடுத்தாலும் முந்தி அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அல்லது ஈஸியாக குறுக்கு வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சந்திரன் நீசமானால என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணணும், அடுத்தது என்ன செய்யலாம், அதுபோல் விஷயங்கள். அதே மாதிரி குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே செய்கிறதுக்கு பிறகு தெரியும். செய்கிறதுக்கு முன்னாடி யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணினாலும் நீங்கள் தான் பெருசு, நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். செய்ததுக்கு பிறகு அவசரப்பட்டு செய்து நிறைய லாஸ் சம்பாதிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம். அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும், விடாமுயற்சி வேணும். எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது சந்திரனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கிறதுனாலையும் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த பிரச்சனையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த பிரச்சனையும் உண்டு. மேக்சிமம் இந்த கேட்டை நட்சத்திரம் பெண் சாப நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக வருது. அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் விஷயத்தில் தேவையில்லாத பழி பாவங்கள், வம்பு வழக்குகள், இதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியிலேயே நீசமாகிறதுனால தாய் தந்தையினுடைய சொத்து பத்துக்களையும் பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது தாய் தந்தையினுடைய பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லாமல் தனித்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்களே சம்பாதிச்சு, நீங்களே உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய செலவு அப்படின்னு போகுமே தவிர உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்துக்களில் பிரச்சனைகள் வர்றது, அப்பாவோட அம்மாவோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர்றது, அல்லது அவர்களுக்கு ஏதாவது அடிக்கடி ஒரு மருத்துவ செலவுகள், மனக்கோளாறுகள், மன சஞ்சலங்கள், இதெல்லாமே நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாக ஒரு சந்திரனுடைய பையன் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அவர் வந்து யாருமே தவறான முறையில் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனால் அவரை வந்து யாருமே
வளர்த்தாமல் தனித்து ஒரு காட்டுக்குள்ளே தானாக வளர்ந்து வந்தார். அடுத்தவர்களை பார்த்து பார்த்து எந்த ஒரு குருவினுடைய உதவியும் இல்லாமல் தானாக வளர்ந்து வந்தார் அப்படிங்கிறது சாஸ்திர நூலில் எழுதப்பட்ட ஒரு விதி. அப்போது நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னா, யாரை பார்க்கின்றீர்களோ, கெட்டவர்களோட சேர்ந்தால் கெட்ட எண்ணங்களும், நல்லவர்களோட சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது கெட்டவர்களுடைய சேர்ந்தீங்கன்னா அது உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். கெட்ட கிரகங்களோடைய சேர்ந்தால் இயற்கையாக உங்களுக்கு நட்புகளோ உறவுகளோ ஒரு தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நன்மைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலை அப்படின்னு கொண்டு போயிடும். அதனால உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சந்திரன் அங்கு நீசமாகிறதுனால செவ்வாய் ஆட்சி உச்ச பலம் பெற வேண்டும், அல்லது மூல திரிகோணத்தில் நீசபங்கம் ஆகணும். நீசபங்கம் ஆனால் மட்டுமே உங்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக அமையும். இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏங்கி ஏங்கி ஏமாந்து போய் கடைசியாக நீங்கள் ஒரு 100% கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 20%, 30% தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துடும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்க வேண்டும். செவ்வாய் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருந்தால் இந்த பிறவியில் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவு ஸ்ட்ரகிள் இல்லாமல் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் துறைகள் வரும், லேப் சார்ந்த துறைகள் உங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் வளர்ந்தாலும் மற்றவர்கள் வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அதே போல் எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்கும், சேர்க்கையை பொறுத்து அப்படிங்கிறத நான் முதல்லயே சொல்லிட்டேன். நீ எந்த துறையில் இருந்தாலும் சரி அது சார்ந்த அறிவும் ஞானமும் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம். ஒரே பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா, பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேச்சை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரகசியத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறது, உங்களுக்கு என்ன தெரியுது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லிடுறது, அதற்கப்புறம் ஏமாறுறது. நம்பி நம்பி ஏமாறக்கூடிய முதல் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், அது விருச்சிக ராசி. அதனால் யாரையும் நம்பாதீங்க, பெரிய அளவுக்கு யாரையும் நம்ப வேண்டாம், பேசிகிட்டே இருக்க வேண்டாம். உங்களுடைய ரகசியங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா முதல் திசையாக உங்களுக்கு புதன் திசை வரும். புதன் மொத்தம் 17 வருட காலங்கள். அப்போ இந்த 17 வருட காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஏகதேசமாக 4 பாதங்களுமே உள்ளே இருக்குது. அப்போது நம்ம ஒரு 10 வருட காலங்கள் புதன் திசையை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது இளமை காலம் புதன் நல்லா இருந்துட்டால் நல்ல படிப்பு, நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி, சந்தோஷங்கள், நண்பர்கள், உறவு முறைகள் இதெல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல நாலேஜ், அறிவு, ஞானம், தெளிவு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போது புதன் உங்களுக்கு நல்லா இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத ஸ்கூலில் சேர்றது, கொஞ்சம் அம்மா அப்பாவுக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றது, தாய் தந்தையர் கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதே போல் படிப்பில் கொஞ்சம் மந்த நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது பாருங்கள், கேது வரார். கேது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் அது ஞானத்தை கொடுக்காம அது போகாது. 7 வருட காலங்கள், 10 to 17 வருட காலங்கள் நம்ம கணக்கெடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா இந்த 17 வருட காலத்தில் இந்த 7 வருஷத்தை நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணணும். ஏன்னா இந்த கேது அப்படின்னு சர்ப்பம் விஷத்தை கொட்டக்கூடியது. ஞானத்தை கொடுத்தாலும் படிப்பு தடை, அதே போல் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் எந்த இடத்துல இருந்தாலும், அதாவது இருக்கக்கூடிய இடம் வந்து கேதுக்கு 3, 6, 11 சிறப்புன்னு சொல்கிறோம். ஆனாலும் கூட காசு பணம் செல்வத்தை கொடுத்தாலும் கூட மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுது. மருத்துவ செலவுகளை கொடுக்குது. நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது. அவங்கள விட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்குது. இயற்கையாகவே இந்த கேட்டை நட்சத்திரம் சொந்த ஊர் விட்டு வெளியே போய் வாழ்கிறது, சொந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வாழ்கிறது, தாய் தந்தையரை விட்டு வெளியே போய் வாழ்கிறது, வெளிநாடு போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு. அப்படி இருந்தால் தான் வளர்ச்சி. அப்போ இந்த கேது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே அந்த மாறக்கூடிய ஒரு லக்ன ரீதியாக 9ஆம் இடமோ பூர்வீக ஸ்தானமோ கெட்டு போயிடுச்சுன்னா மாற வேண்டிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னா இந்த கேது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொந்த ஊர் விட்டு வெளியே ஏற்றுவார். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு சுக்கிர திசை. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து ஒரு 17 வருஷத்துலேருந்து 37 வருடம் 20 வருட காலங்கள் சுக்கிர திசை நடக்குது அப்படிங்கிறது நம்ம உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஏஜ்லேருந்து. இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு புதனுடைய நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் ஓரளவுக்கு நல்லதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அப்போது இந்த டைம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், மேல் படிப்பு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய திருமணம், இளமை கால சந்தோஷங்கள் எல்லாமே இந்த சுக்கிரன் தான் கொடுக்க போகிறார். சுக்கிரன் இயற்கையாகவே சந்தோஷம், சுகபோகங்கள், காதல், கலியாட்டம், நட்பு, செக்ஸுவல் லைஃப் எல்லாமே இந்த சுக்கிரன் தான். அப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்து விட்டால் இது எல்லாமே உங்களுக்கு
அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல படிப்பு, வெளிநாடு போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், வெளிநாட்டில் வேலை கிடைப்பது, நல்ல திருமணம், எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை, நீங்கள் எப்படி பொண்ணு தேடுறீங்க, எப்படி மாப்பிள்ளை தேடுறீங்களோ அது போல் நல்ல படித்த நல்ல ஒரு வசதி வாய்ப்பு. சுக்கிரன்னா வசதி வாய்ப்பு, கோடியில் புரள்றது அப்படிங்கிறது எல்லாமே சுக்கிரன் தான். அப்போது அதற்குண்டான அந்த மாதிரி ஒரு வரன் வருவது, அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் சின்ன சின்ன சந்தோஷங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், குடும்பத்தோடு சுற்றுலா போயிட்டு வர்றது, எல்லா சந்தோஷமும் சுக்கிரன் நல்லா இருந்துட்டு வீடு மனை சொத்து சுகங்கள் இதெல்லாமே இந்த சுக்கிர திசையிலே கொடுத்துரும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா லேட் மேரேஜ் ஆகும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7 12ஆம் அதிபதி, லேட் மேரேஜ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்துல திருமணம், 12ஆம் இடத்துல டைவர்ஸ். அப்போது திருமணம் ஆனாலும் ஒரு விவாகரத்து, பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்து விடுவார் சுக்கிரன் நல்லா இல்லைன்னா. அதே போல் திருமண வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள்கிட்ட ஒரு கெட்ட பெயர், ஏன்னா 7ஆம் இடங்கிறது நண்பர்களையும் குறிக்கும். நண்பர்கள்கிட்ட ஒரு கெட்ட பெயர், நண்பர்கள் எல்லாமே பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லாமல் இருக்கிறது பெருசாக. ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு விதிக்கப்பட்டது. அதனால் ஓரளவு உங்களுக்கு நல்லது கேட்டே போனாலும் ஓரளவு நல்லது பண்ணி கொடுத்துட்டு தான் போவார். ஓரளவுக்கு காசு பணம் சொத்து சேர்க்கையை ஓரளவு கொடுத்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது பாருங்கள் சூரிய திசை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் 6 வருட காலங்கள் வரார். நம்ம 37 வயதுலேருந்து ஒரு 43 வயசு வரைக்கும் போட்டாலும் கூட 45 வயசு வரைக்கும் கணக்கு போடுவோம். அப்போது இந்த சூரியன் உங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு சூரியன் 10ஆம் அதிபதி, ராசிக்கு 10 குடைவர். அப்போ 10ன்னா தொழில் இல்லையா? 10 தொழில் மட்டும் கிடையாதுங்க, கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலம். அப்போது அது சூரியன்னா அப்பா, அப்போ அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பிரிவினைகள், அப்பா மூலமாக அப்பாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், ஒருவேளை அப்பாவே அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆயுள்குலம் குறைவாக இருந்தாலும், ஏன்னா கர்மகாரகன் இல்லையா 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கண்டங்கள் ஏற்படலாம். ஆனால் சூரியன் உங்களுக்கு தொழில்காரகனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தொழிலை கொடுப்பார். நல்லா இருந்து விட்டால் தொழில் வளர்ச்சி, சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கேட்டக்கு இயற்கையாக சொந்த தொழில் பண்ணணும், நல்லா வளரணும், மற்றவர்களை பார்த்து இவங்கள போல வாழணும், அம்பானி போல வாழணும், அவங்கள போல வாழணும், இப்படியெல்லாம் நிறைய கனவுகள் கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்கக்கூடியதை கேட்டை. அந்த கோட்டை எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சொந்த ஊர் விட்டு தாய் தந்தையை விட்டு விலகி வாழும் பொழுது வரும். அதே போல் பாருங்கள், அந்த சூரிய திசையில் கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு வீடு மனை சொத்து சுகங்கள் இயற்கையாகவே அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும். இதே கெட்டு போயிடுச்சுன்னா தந்தையை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, சொந்த தொழில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாலும் அதில் ஒரு பெரிய அளவுக்கு லாபம் இல்லாமல் இருக்கிறது, தொழில் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது சந்திர திசை. சந்திரன் 10 வருட காலங்கள். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, சந்திரன் ஏகதேசம் ஒரு 45 வயசுலேருந்து கணக்கு போட்டாலும் கூட உங்களுக்கு 10 வருடம் 55 வயசு, 45 to 55 வயசு நம்ம கணக்கு போட்டுக்கலாம். இந்த சந்திரனை நான் என்ன சொல்லியிருந்தேன், சந்திரனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அப்போது இந்த 45 to 55 வயசு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்காக சேஃப்டி பண்ணுறது, வீடு மனை சொத்துக்கள் நல்லா அமைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதெல்லாமே. அப்போது உங்களுக்கு சுக்கிரனில் கொடுக்கலினாலும் கூட சந்திரனில் நீசபங்க ராஜயோகம் பெற்றால் வீடு மனை சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு விவசாய நிலம் வாங்கி போடுறது, அல்லது ஒரு லக்ஸரியான வீடு கட்டி வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இது சந்திரன் நீசமாக இருந்து நீசபங்கம் வாங்க வேண்டும். அப்படி வாங்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு இழப்புகள் நடக்கும். ஒன்றா பொருள் இழப்பு, அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கண்டங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாக ராசிலேயோ லக்னத்திலேயோ ஒரு நீச கிரகம் இருந்தால் ஒரு சொத்தோ, ஒரு ரொம்ப விருப்பப்பட்டவங்கள், ஒரு உயிர் இழப்போ ஏற்பட்டதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகருக்கு வளர்ச்சி. ஆராய்ச்சியிலும் எடுத்தது படித்ததிலும் சொல்கிறேன், இது நிச்சயமாக நடக்கும். அப்போது இந்த சந்திர திசையில் மேக்ஸிமம் தாய் தந்தையருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், அல்லது உங்கள் கூட யாராவது ரொம்ப அந்யூன்யமாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டங்கள் ஏற்படலாம், அல்லது உங்களுடைய சொத்துக்களில் ஏதாவது உங்களை விட்டு கைவிட்டு போகலாம் இந்த காலகட்டங்களில் சந்திர திசையில். அது விட்டதுக்கப்புறம் பயங்கர வெறியாயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மிகவும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை இந்த சந்திரன் கொடுப்பார். இல்லைங்க இந்த மாதிரி எதுவுமே சந்திர திசையில் நடக்கலை அப்படின்னா நார்மலாக போகும். சந்திரன் ஏன்னா நீசமாயிருக்கார், அதனால் நார்மலாக உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகளோ, மனக்குழப்பங்களோ, ஒரு முயற்சி தடைகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தலையில் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, இந்த டைமில் தான் உங்களுக்கு கண்ணில் கண்ணாடி எல்லாமே போட வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். அடுத்து செவ்வாய் திசை வரும். இந்த செவ்வாய் பாருங்க 7 வருட காலங்கள் வருவாங்க.
இந்த 7 வருட காலங்கள் அப்படிங்கிறது செவ்வாய் அப்படின்னாலே அதிவேகம், அதி புத்திசாலி, தன்னை உங்களுடைய ராசி அதிபதி அவர். உங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார். எப்படி இருந்தாலும் அது ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த செவ்வாயில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. இதே செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா உடல் ரீதியாக மனம் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் தொடரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் 1 மற்றும் 6ஆம் அதிபதி. 6 அப்படின்னா கடன், நோய், வழக்கு, உத்தியோகம் இது சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏதாவது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அடுத்து ராகு திசை. இந்த ராகு 18 வருட காலங்கள் வருவார். 60 வயசுலேருந்து நம்ம ஒரு 80 வயது காலங்கள் இறுதி கால பயணங்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேட்டை அப்படிங்கிறது புதன். இந்த புதனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ராகு. அப்போ இந்த புதன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் தோல் அலர்ஜி, கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் 60 வயதிற்கு மேலேயும் ஒரு வளர்ச்சி, சொந்த பந்தங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இறுதி காலம் வரைக்கும் ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லாமல், பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல், ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு செல்வத்துக்கு குறையில்லாமல் வைத்துக்கொள்வார் அப்படிங்கிறது அமைப்புண்டு. இதே ராகு கெட்டு போயிட்டால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்கள் கூட இருக்கிறதுக்கும், உங்களை பார்த்து கொள்வதற்கும் கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் எந்த திசை நல்லா இருக்கோ அந்த திசைகளை பயன்படுத்தி அந்த காலகட்டங்களில் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் எப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா திசைகளுமே ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில திசைகள் மட்டும் நல்லாயிருக்கும். அந்த திசைகளில் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை எல்லாமே நீங்கள் சேஃப்டியாக பண்ணி ஒரு அமௌண்ட்டு, ஒரு வீடு, மனைகள், சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் எல்லாமே அந்த டைமில் பண்ணி நீங்கள் பெயரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேக்சிமம் ராகு திசை அப்படிங்கிறது தன்னை உணரக்கூடிய ஒரு அமைப்பும் பிறரை உணரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த ராகு திசையில் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் ராகு அப்படி உள்ள என்ட்ரி ஆகிட்டாலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இப்போ நாம் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரம் புதன். புதன் அப்படின்னாலே குருவாயூர், குழந்தைகள். அப்போது குருவாயூர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, குழந்தைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாமல் சிரமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பேனா, பென்சில், நோட்டு, புக்ஸ் ஏதாவது ஒன்று படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் உதவி செய்யும் பொழுது இந்த புதன் வலுப்பெறுவார். அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு திசைக்கு முன்னான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்திரன். இந்த இந்திரனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். இந்திரனுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அனுதினமும் இந்திரனுடைய காயத்ரி மந்திரங்கள், இந்திரனுடைய ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போகும்பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக ஜெயமாகும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன், சாந்தமாக இருக்கக்கூடிய மாரியம்மன், விசாலாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் இப்படி இருக்கக்கூடிய சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு திங்கக்கிழமை போய் வழிபாடு செய்து வரும் பொழுது உங்கள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நிறைய குழப்பங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இது போல வழிபாடுகள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த புதனாக இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.